வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் 36 புதிய படகுகள் தயார். அனைத்து மண்டலங்களுக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பு அலுவலர்கள் நியமனம். நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விருப்பமுள்ள தன்னார்வலர்களுக்கு மாநகராட்சி அழைப்பு. தேசிய மது ஒழிப்பு கொள்கையை மத்திய அரசு சட்டமாக இயற்ற வேண்டும். மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்பன உட்பட விசிக மாநாட்டில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுவிலக்கு மாநாடு அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ இல்லை, மது வேண்டாம் என்பவர்களின் ஆதரவு தேவை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் மதுக்கடைகளை மூடினால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். எச்சரிக்கையை கோரிக்கை துணியில் பேசிய திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பெண் காவல் ஆய்வாளரை தள்ளிவிட்ட தொண்டர்கள். விசிக மாநாட்டில் மாற்று வழியில் வந்த காரை தடுத்து நிறுத்திய காவல் அதிகாரியிடம் அத்துமீறல். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரிப்பு. ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்த விவகாரம். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களை கிள்ளுக்கீரையாக நடத்தும் அவல நிலை தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். யாரும் உழைப்பதற்கு தயாராக இல்லை, 100 நாள் வேலைக்கு செல்வதற்கு தயாராக உள்ளனர். கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு குறித்து அமைச்சர் பெரியகருப்பன் பேச்சால் சர்ச்சை. அடுத்த தலைமுறையை அழிக்கும் சித்தாந்தத்தின் பெயர்தான் திராவிட மாடலா? பள்ளிக்கூடம் அருகில் போதைப்பொருள் விற்கப்படுவது குறித்து பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா சரமாரி கேள்வி. இளம் பெண்கள் துறவரம் குறித்து கோவை ஈஷா மையத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தகவல். சென்னையில் நகை கொள்ளை தொடர்பாக விசாரணை நடத்த லஞ்சம் வாங்கிய காவல் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட யோகா மாஸ்டரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் அபராதம் விதித்ததால் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு. மிரட்டல் விடுத்தவரை பேச்சுவார்த்தை மூலம் பத்திரமாக மீட்ட போலீசார். சென்னை தேனாம்பேட்டையில் மெட்ரோ ரயில் மின்தூக்கியின் பக்கவாட்டு சுவரில் கார் மோதி விபத்து. மதுபோதையில் காரை இயக்கிய மூவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு.
திருச்சி சிந்தாமணி பகுதியில் மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் பறிபோன உயிர். மின்கம்பம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 கைது. உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 12 பேர் கைது. சிவகங்கை அருகே நகை அடகு கடையில் 300 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 3 கைது செய்த போலீசார் விசாரணை. அத்திப்பட்டு அனல் மின் நிலையத்தில் லாரி கிளீனர் சாம்பல் கால்வாயில் தவறி விழுந்து மாயமானதாக எழுந்த புகார். பாதுகாப்பு இல்லை என கூறி ஓட்டுநர்கள் போராட்டம். நாமக்கல் குமாரபாளையம் அருகே ஆமணி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் விசாரணை. நவராத்திரி விழா அனைவருக்கும் மங்களகரமானதாக இருக்கட்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு. இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சியினர் தீவிரம். தலைநகர் டெல்லியில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 4 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை. பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். கொல்கத்தாவில் இரவில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பேரணி சென்ற பயிற்சி மருத்துவர்கள். டென்மார்க் மற்றும் ஸ்வீடனில் இஸ்ரேல் தூதரகம் அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு, துப்பாக்கிச் சூடு. இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கு பலத்த பாதுகாப்பு. எல்லை மதில் சுவரை உடைத்துக் கொண்டு லெபனானுக்குள் நுழைந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா எதிர்த்தாக்குதலில் மூத்த ராணுவ அதிகாரி உட்பட 8 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழப்பு. லெபனானை தொடர்ந்து சிரியா மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். டமாஸ்கஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் உயிரிழப்பு. ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பதிலடி கொடுக்க இஸ்ரேல் வியூகம். எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக உள்ளதென மீண்டும் உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இஸ்ரேலை இரும்பு கவசம் கொண்டு அமெரிக்கா பாதுகாக்கும் என திட்டவட்டம். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தார் இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ரா. நம்பர் 1 டெஸ்ட் பவுலராக சாதனை. நாக சைதன்யா சமந்தா விவாகரத்து தொடர்பான கருத்தை திரும்ப பெற்றார் தெலங்கானா அமைச்சர் சுரேகா. பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்றதாக சமந்தா தெரிவித்த நிலையில் திரும்ப பெற்றார். தியா சூர்யா இயக்கிய லீடிங் லைட் ஆவணப்படம் திரிலோகா இன்டர்நேஷனல் பிலிம்பேர் விருதுகளில் சிறந்த படமாக தேர்வு.
சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் விருதும் பெற்றார் தியா சூர்யா. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.